शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। हरिः ओं श्रीगुरुभ्यो नमः। हरिः ओं श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः नारायणं पद्ममों वसिष्ठं शक्तिं च तत्पुत्रपराशरं च व्यासं सुखं गौरवं महान्तं गोविन्दयोगीन्द्रमदास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमदास्य पद्मवादं च अस्तामनकं च शिष्यं तं तौरकं वार्तिकारमण्यान् अस्मद्गुरून् सम्प्रदं मानतोऽस्मि। सदाशिवसमारम्भां भगवत्पादमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। शान्ताकारं भुजगशयनं पद्मनाभं सुरेशं विश्वाधारं गगनसदृशं मेघवर्णं शुभाङ्गं लक्ष्मीकान्तं कमलनयनं योगिहृद्ध्यानगम्यं वन्दे विष्णुं वैहरं सर्वलोकैकनाथम्। மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய அக்னமாபஸ் சொல்லக்கூடியதாக இருக்கக்கூடிய விஷ்ணு சஹஸ்ரநாமத்தினுடைய பார்த்துட்டு இருக்கோம். அதுல 56வது ஸ்லோகம் இன்னைக்கு பார்க்க வேண்டியது. 521வது நாமம் அஜஹா அப்படின்னு ஆரம்பிக்கிற அந்த ஸ்லோகம் பார்க்கணும். அஜோ மகார்ஹஸ்வாபாவ்யோ இதாமித்ர பிரமோதனஹ ஆனந்தோ நந்தனோ நந்தஹ சத்யதர்மா திரிவிக்ரமஹ. அஜஹ மகார்ஹः ஸ்வாபாவ்யः சிதாமித்ரஹ பிரமோதனஹ. 5 நாமா முதல் லைன்ல. ஆனந்தஹ நந்தனஹ நந்தஹ சத்யதர்மா திரிவிக்ரமஹ 5 நாமா. மொத்தம் 10 நாமாக்கள் இந்த ஸ்லோகத்துல வருது. இதுல எடுத்த எடுப்புல நமக்கு என்ன ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னாக்க அஜஹா அப்படின்னு வந்துச்சு. இந்த அஜஹான்றது ஏற்கனவே நமக்கு அஜஹான்ற பதம் வந்துச்சு. எப்போ வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா 95வது நாமா. 95வது நாமா பார்த்தீங்கன்னாக்க அதுவும் அஜஹா அப்படின்னு இருக்கு. அப்ப நம்ம என்ன அர்த்தம் பண்ணோம்? அஜஹான்னாக்கா பிறப்பில்லாதவர்கள் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? பிறப்பு கிடையாது. பகவானுக்கு ஏது பிறப்பு? ஏன் ஜாதத்தி துருவோ மிருத்யு, பிறந்தானேயானால் ஒரு நாள் அழிய வேண்டியிருக்கும். எது உண்டாச்சோ அது அழியும், அனித்தியமாயிடும். பகவான் அனித்தியமாக இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லையே, நித்தியமாச்ச. அவருக்கு பிறவி கிடையாது. அஜாயமானோ பகுதா விஜாயத்தே அப்படின்னு தானே வேலைமே சொல்றது. அதனால அந்த அர்த்தத்தை நம்ம எடுத்துட்டோம். திருப்பியும் பாத்தீங்கன்னா 204வது நாமா அந்த அது எங்க வந்தது அப்படின்னாக்க அஜ சர்வேஸ்வர சித்தஹா சித்தி சர்வாதிருச்சுதா அப்படின்ற நாமால வரக்கூடிய ஒரு அஜாவை பார்த்தோம். இன்னொரு அஜா எங்க வந்தது அப்படின்னா 204வது அஜோ துர்மர்ஷன சாஸ்தா விஸ்ருதாத்மாசுரார் அப்படின்னு ஒரு நாமா பார்த்தோம். அந்த இடத்துல அஜஹா அப்படின்றதுக்கு என்ன ஆச்சாரியால பாஷ்யம் பண்ணார்னா அஜதி கச்சதி ஷிபதி இதுவா அஜஹா. எல்லா இடத்துலயும் ஊடுருவி இருக்கக்கூடிய காரணத்தினால அவருக்கு அஜஹா அப்படின்னு அங்க அர்த்தம் கொடுத்துட்டோம். 2 அர்த்தம் இருக்கிறது கொடுத்தாச்சு. இப்ப 3வது தடவை அஜஹான்னு வருது. இப்ப என்ன பண்ணார் ஆச்சாரியார்? இதுக்கு அர்த்தம் கொடுக்கும் போது ரொம்ப அழகா பண்ணார். ஆத் விஷ்ணோஹோ அஜாயத இதி காமஹா அஜஹா அப்படின்னு வரும். அப்படின்னாக்க விஷ்ணு அப்படின்னு அர்த்தம். ஆத் ஆவிலிருந்து அப்படின்னா மகாவிஷ்ணுவிடம் இருந்து, ஜாயத்தே பிறந்தவர் அப்படி அர்த்தம் பண்ணும். அப்படின்னா மகாவிஷ்ணு இல்லையா? அர்த்தாத் விஷ்ணு, அர்த்தத்து அந்த விஷ்ணுவில இருந்து பிறந்தவர். ஜாயத்தே இது யாரு? காமஹா மன்மதஹா தஸ்மாத் அஜஹா அப்படின்ற மன்மதன் அப்படின்னு அர்த்தம் பண்ணிட்டார். ஆகாசத்தினுடைய பொருளாக இருக்கக்கூடிய
ஸ்ரீமன் நாராயணத்திலிருந்து பிறந்தவராக இருக்கக்கூடிய மன்மதன் அப்படின்னு அர்த்தம் பண்ணார் இங்க அஜாயா. அது அடுத்தது மகார்ஹா அப்படின்னு. மகா பூஜா ததர்ஹத்வா மகார்ஹா அப்படின்னு. மகா அப்படின்னா பூஜை, பூஜார்கமாக இருக்கக்கூடியவர், எல்லாராலையும் பூஜிக்க தகுந்தவராக இருக்கக்கூடிய காரணத்தினால அவருக்கு மகார்ஹா அப்படின்னாரு. அப்புறம் ஸ்வபாவ்யஹ ஸ்வபாவேன ஏவ அபாவ்யஹ நித்ய நிஷ்பன்ன ரூபத்வாத். இவர் எப்பொழுதுமே இருந்து கொண்டு இயற்கையிலேயே இருந்து கொண்டே இருக்கிறவர், மாறுபாடு இல்லாதவர் அப்படின்னு அர்த்தம். அபாவ்யஹா, பாத்தியம் அப்படின்னா பிறக்க தகுந்தது, அபாவியம் பிறக்க தகுந்தவரே இல்லை. இவர் எப்பொழுதும் இருக்கக்கூடியதான, இவர் எப்பொழுது பிறப்பார், எப்பொழுது போவார், போறதுக்கும் சான்ஸ் இல்லை, பிறப்புக்கும் சான்ஸ் இல்லை, இறப்புக்கும் சான்ஸ் இல்லை, எப்பொழுதும் இருக்கக்கூடியவர் அப்படின்ற அர்த்தத்துல ஸ்வாபாவ்யஹா ஸ்வ அபாவ்யஹா ஸ்வாபாவ்யஹா. அதுக்கப்புறம் அஜோ மகார்ஹ ஸ்வாபாவ்யோ ஜிதாமித்ர பிரமோதனஹ. ஜிதாமித்ரஹா, ஜிதா அமித்ராஹ அந்தர்வர்த்தினஹ ராகத்வேஷாதயஹ அப்படின்னார். ஜிதா நமக்குள்ள இருக்கக்கூடிய காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம், 6 அசுரர்கள் எல்லாருடைய மனத்திலையும் பூந்துண்டு நம்மளை கெடுக்கக்கூடியவர்களாக இந்த அசுரர்கள் இருக்கிறார்கள். இவர்களை ஜெயிக்கணும்னாக்க நமக்கு என்ன வழி? விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை சரணடைய வேண்டியது, மகாவிஷ்ணுவை சரணடைய வேண்டியது. அவர் தான் இது எல்லாத்துக்கும் இருக்கார். அவரை சாந்த ஆகாரமாக சாந்தாகாரம் புஜகசேனம் பத்மநாபம் சுரேஷம் அப்படி அந்த அமிர்த பார்க்கடல்ல அப்படி படுத்துட்டு இருக்காரு. பார்க்கடல் ஆதிசேஷன்ல அவரை நினைக்க 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 நம்ம மனசு சாந்தமாக ஆகிறது, கொந்தளிப்பெல்லாம் போய்கிறது. மனசனுடைய கொந்தளிப்பு தான் காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம்லாம். அவருடைய பக்தியில திளைக்கும் பொழுது எந்த விதமான கொந்தளிப்பும் இல்லாமல் ஆகிவிடுகின்றது. இப்படி இந்த இந்திரியங்களை எல்லாம் ஜெயிக்க வேண்டும் இல்லையா? ஜிதாஹா அமித்ராஹா அந்தர்வர்த்தினஹா ராகத்வேஷாதிகள். உள்பகை அமித்ரா அப்படின்னாக்க, மித்ரன்னா ஃப்ரெண்டு, உள்ளுக்குள்ளேயே எனக்கு பகைவர்கள் இருக்கார்கள். யாரு? காம, குரோத, லோபம், மோகம், மதம், ஆச்சரியம். சரி, வெளியில யாராவது பகைகள் இருக்கானா? ஏன் இருக்காங்களே, ராவணன் இல்லையா இருக்காருல்ல, ராவணாதிகள் இருக்காங்க. அதுக்கப்புறம் துரியோதனாதிகள், இவாளெல்லாம் வதம் பண்ண வேண்டிய நெசசிட்டி பகவானுக்கு சொல்லியோ இல்லையா? கிரண்யகசிபு இருக்கார். இந்த மாதிரி எல்லாம் வெளியில இருந்து, இப்படி வெளியில இருக்கக்கூடிய அமித்திரர்களை கொண்டதுனால ஜிதாமித்ரஹா, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அமித்திரர்களாக இருக்கக்கூடிய ராகத்வேஷாதிகளை கொள்வதனால அவருக்கு ஜிதாமித்ரஹா என்ற பெயரானது பொருத்தமே அப்படின்னார். அப்படிப்பட்ட ஜிதாமித்ராய நமஹ அப்படின்னார். அதுக்கப்புறம் பிரமோதனம், மோதம், பிரமோதம் இந்த வார்த்தையில நம்ம ஆமோதம் அப்படின்ற வார்த்தையில கேள்விக்கிறோம். மகிழ்ச்சி அப்படின்னு அர்த்தம். இவர் எப்படி இருக்கார்? எப்பொழுதுமே மகிழ்ச்சி, பிரகர்ஷேன மோத, எப்பொழுதுமே சந்தோஷத்திலே இருக்கக்கூடியவர் இல்லையா? அப்படின்னா ஸ்வாத்ம அமிர்த ரச சுவாதாது நித்தியம் பிரமோதனம். எப்பொழுதுமே தன்னுடைய ஆத்ம நிலையிலேயே இருந்து கொண்டு இருக்கிறதுனால அவர் எப்பொழுதுமே பிரமோதமான ஒரு நிலையில தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். தியான மாத்திரேன பிரமோதகம் கரோதி, பிரமோதம் கரோதி இதுவா பிரமோதம். அது மட்டும் இல்ல, அவர் சந்தோஷமா இருக்கார் சார். நம்ம போய் அவரை தியானித்தோமே ஆனால், அவரை நினைத்தோமே ஆனால், நீங்க கஷ்டப்பட்டு திருப்பதியில போய் அவரை போய் தரிசனம் பண்ணா நம்ம மனசுல ஒரு சந்தோஷமானது ஏற்படுகிறது. அச்சீவ்மெண்ட் போய் இன்னைக்கு தரிசனம் ஆயிடுச்சு, பாலாஜி தரிசனம் ஆயிடுச்சு, வெங்கடேச பெருமாள் தரிசனம் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு சந்தோஷம். இதுதான் ஞானிகளினுடைய நிலை. பகவான் ரமணர் இருந்தாராம். ரமணர் வரும்போது நிறைய பேர் வருவாங்களாம், ஃபாரினர்ஸ் எல்லாம். இவர் வந்தாருனாக்க இன்னைக்கு சான்ஸ் கிடைச்சதுன்னா அந்த கேள்வி கேட்கலாம். இந்த பால் பிராண்ட் தான் அப்படிதான் போனோம். எதுக்காக போனா போனோம்னா நிறைய கேள்வி எல்லாம் கேட்கணும். என்ன நிறைய லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ், இதெல்லாம் பதில் சொல்லக்கூடிய கெப்பாசிட்டி
அவர் ஒருத்தருக்கு தான் இருக்கு. ஏன்னா காஞ்சி பெரியவரே சொல்லி அனுப்பிச்சிருக்காரு, சமணர்கிட்ட போ, அப்படி பார்த்துட்டு போ அப்படின்னு. ஸோ அவர்கிட்ட நம்ம எழுதிட்டு போனார். ஆனா அவர் எதிர்க்க போய் உட்கார்ந்தா எதுவுமே தோணல. மனசு ஒரு சந்தோஷம், இதுவரைக்கும் அனுபவிக்காத ஒரு ஆனந்தம். அது எந்த பொருள்னாலேயும் வரக்கூடிய ஆனந்தம் இல்லை, எந்த ஒரு செயல்னாலேயும் வரக்கூடிய ஆனந்தம் இல்லை, எந்த ஒரு காரியத்தை முடித்ததுனால வரக்கூடிய ஆனந்தம். இப்படித்தானே ஒரு ஆனந்தம்னா ஒரு காரியம் முடிஞ்சா வரும், ஒரு பொருளால வரும் இல்லையா, ஒரு பொருள் பக்கனால வரும். இது எதுவுமே இல்லாத ஒரு ஆனந்தம் ஒண்ணு இருக்கு, அதுதான் பேரானந்தம்னு சொல்றது இல்லையா. இந்த உண்மையான ஆனந்தம் மோட்சானந்தம், அதை விட்டுடுங்க. இதோட கம்பேர் பண்ணும்போது பெருசாக இருக்கக்கூடிய அந்த ஆனந்தம் இருக்கு. அந்த ஆனந்தத்தை அவரு எதிர்க்க உட்கார்ந்தவர்கள் அனுபவித்திருக்கிறார்கள். அதனால இப்ப என்னாச்சு, இவர் ஆனந்தமாக இருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, இன்னொருத்தரையும் தியான மாத்திரேன பிரமோதனம் கரோதி இது பிரமோதனா. அவரை தியானம் பண்றதுனாலையும் அவரை தரிசிக்கிறதுனாலையுமே நமக்கு ஒரு சந்தோஷத்தை பிரமோதம் கரோதி, நம்மளே போயிருந்தனால் அவருக்கு பிரமோதனா என்ற பெயர் சரியான பெயரே, பிரமோதனா எனமஹ. அதுக்கப்புறம் ஆனந்தோ நந்தனோ நந்தஹா சத்ய தர்மா திரிவிக்ரமஹா. ஆனந்தஹா ஸ்வஸ்வரூபம் அஸ்ய இது ஆனந்தஹா. தன்னுடைய நிலையிலேயே தான் இருக்கக்கூடியதுக்கு சொன்ன பாத்தீங்களா, அதுதான் உண்மையான ஆனந்தம். ஏன், நம்மளுடைய ஸ்வரூபம் சச்சிதானந்த ஸ்வரூபம், சத்தாகவும் சித்தாகவும் ஆனந்தமாக இருக்கக்கூடிய ஸ்வரூபம். அந்த ஸ்வரூபத்தில் இருக்கக்கூடியதுதான் ஆனந்தம். ஏதை சைவானந்தஸ்ய அஞ்ஞானி பூதானி மாத்ராம் உபஜீவந்தி அப்படின்னு பிருகதாரண்யக உபநிஷத்துல சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இந்த ஆனந்தத்தினுடைய ஒரு திவலையை கொண்டுதான் இல்லையா பிராணிகள் எல்லாம் வாழ்கின்றன. அப்படிப்பட்ட ஆனந்த வடிவமாக இருக்கக்கூடிய சாட்சாத் பிரம்மஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர் மகாவிஷ்ணு. அப்படிப்பட்ட அவருக்கு நமஸ்காரம். ஆனந்தா எனமஹா. அதுக்கப்புறம் நந்தயதி இது நந்தனஹா. நந்தயத்தின்னா ஆனந்தயதி இல்லையா, அவர்தான் ஆனந்தத்தை குறிக்கிறார். அவர் ஸ்வரூபமாக இருக்கிறதுனால அவர் எல்லாருக்கும் ஆனந்தத்தை அப்படின்னு சொல்றது. ஆனந்தத்தை அடைந்த ஆத்மானந்தத்தை கொடுக்க நந்ததி 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 ஏவ அப்படின்னாரு ஆச்சாரியார் பககோவிந்தத்துல. இப்படி ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய காரணத்தினால நந்தயதி இது நந்தனஹா அப்படின்னு ஆச்சாரியார் சொன்னார். பக்தர்களை மகிழும்படி செய்பவர் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் நந்தாய நமஹ, வேண்டியவைகளை எல்லாம் கொடுக்கக்கூடியவராக இருக்கார். சர்வ அபிரூப உபபத்தி சமுத்த ஆனந்தா சுகம் வைஷயிகம் நாச்சிய வித்யதே இது ஆனந்தா யோ வை பூமா தத் சுகம் ந அல்பே சுகம் அஸ்தி. அந்த அவருடைய பேரானந்த வடிவமாக இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவனுடைய வடிவம் ஒண்ணுதான் பூமா பிரம்மம் என்று சொல்லக்கூடியது. அதுதான் எப்பொழுதும் ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னா. யோவை பூமா தத் சுகம் இல்லையா, நான் அல்பே சுகம் அஸ்தி. அதை தவிர உலகத்தில் இருக்கக்கூடியதெல்லாம் அல்பம்தான், எதுலையும் சுகம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கக்கூடிய அந்த நாமா இல்லையா, நந்தாய நமஹ அப்படின்னா. அதுக்கப்புறம் ஆனந்தோ நந்தனோ நந்தஹா சத்ய தர்மா திரிவிக்ரமஹா சத்யாக தர்மாக ஞானாதேக அத்ய இதி சத்ய தர்மா. சத்தியம் ஞானம் போன்ற முக்கியமான குணங்கள் இல்லையா, அமானித்துவம் அதம்பித்வம் ஆச்சாரியோபாசனம் அப்படின்லாம் நிறைய பகவத்கீதையில பகவானுக்கு சொல்லியிருக்கு. அதுல ஒரு முக்கியமான உண்மையானது இல்லையா, சத்தியமாக இருக்கக்கூடியவர், நான் 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 என்று சத்ரூபமாக எப்பொழுதும் காலத்தினால பாதிக்கக்கூடிய இல்லாமல் இருக்கக்கூடிய தர்மத்தை உடையவராக இருக்கக்கூடியவர். சத்தியம் ஞானம் முதலிய தர்ம கரையெல்லாம் உடையவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். தர்மம் ஞானம், உண்மையான தர்மம் ஞானம் முதலியவைகள்லாம் உடையவராக இருக்கின்ற காரணத்தினால் அவருக்கு சத்திய தர்மா அப்படின்னு தெரியும். சத்திய தர்மனே நமஹ. அதுக்கப்புறம் திரிவிக்ரமஹா அப்படின்னு. திரிவிக்ரமஹா திரயஹா விக்ரமஹா
த்ரிஷு லோகேஷு கிராந்தாக யஸ்யசா திரிவிக்ரமஹா. வாமனாவதாரத்துல வரும்பொழுது இல்லையா, அவர் எப்படின்னா த்ரீனி பதா விசக்கிரமே அப்படின்னு பாதோஸ்ய விஸ்வா பூதானி திரிபாதஸ்யாமிருதம் திதி அப்படின்னு ஒரு இதுல பார்த்திருக்கோம். இதம் விஷ்ணு விசக்கிரமே திரேதானி ததே பதம் சமூடமத்திய பாகும் சுரே அப்படின்னு சொல்றதுனால 3 அடிகளால 3 உலகத்தையும் வியாபித்தவர் அப்படின்னு அர்த்தம். அதனால 3 வேதங்களிலும் வியாபித்து இருக்கக்கூடியவர். திரிதி இத்தியேவ திரையகா லோகாகா கீர்த்திதாக முன்சுத்தமைகி அப்படின்னார். எல்லாரும் இவரை திருவிக்கிரமன் என்று இந்த 3 உலகத்தையும் அளந்த காரணத்தினாலே அவரை வணங்குகின்றார்கள். அதனால திருவிக்கிரமஹா அப்படின்னு சொல்றதாமா. இப்படிப்பட்ட திருவிக்கிரமாய நமஹ. அடுத்தது மகர்ஷி கபிலாச்சார்யா கிருதஜ்ஞோ மேதினீபதி திரிபத திரிதசாத்யக்ஷः மகாஸ்ருங்க கிருதாந்தகிருத். மகர்ஷி கபிலாச்சாரியா அப்படின்னு ஒரே நாமாவா ஆச்சாரியர் இருக்காரு. கிருதஜ்ஞா மேதினீபதி 3 நாமா. திரிபதா திரிதசாத்யக்ஷः மகாஸ்ருங்கா கிருதாந்த கிருத். திரிபதா திரிதசாத்யக்ஷः மகாஸ்ருங்கா கிருதாந்த. 4 நாமா. முதல் லைன்ல மொத்தமே 7 நாமா. பட்டபாஸ்கர்ல ஏதோ மகர்ஷி அப்படின்னு ஒரு நாமா எடுத்துருக்கார். கபிலாச்சாரியர் முதல் லைன 4 நாமாவா எடுத்துட்டார். ஆனா ஆச்சாரியால் என்ன பண்றார், மகர்ஷி கபிலாச்சாரியா. கபிலாச்சாரியாக்கு அது அஜங்கா எடுத்துட்டார். மகர்ஷி கபிலாச்சாரியா இது சவிசேஷம் ஏகம் நாம. இது விசேஷத்தோட கூடின ஒரு நாமா சார். ஏன்னா கபில வாசுதேவராகவே பகவானே அவதரித்தார். தேவகூதிக்கு எல்லாத்தையும் பண்ணியிருக்கார். அவர் தான் சாங்கிய சாஸ்திரத்தையும் கொடுத்தார். இப்ப நமக்கு தகராறு வருது. சாங்கிய சாஸ்திரத்தை கொடுத்த கபிலரை சில சமயத்துல கண்டனம் பண்ண வேண்டிய நெசசிட்டி வருது. அந்த கபிலராக இது இருக்குமான. அந்த கபிலர் வேற, இந்த கபிலர் வேற. இவர் என்ன பண்ண, சித்தினாம் சித்தானாம் கபிலோஸ்மி அப்படின்னு பகவத்கீதையில சொல்லியிருக்காரு இல்லையா. அந்த இவர் அப்படிப்பட்ட இவர் அந்த கபிலாச்சாரியராக இவர் இருக்கிறார். மகரிஷி கபிலாச்சாரியர்னு அதுக்காக தான் சொல்றார். இவர் என்ன பண்றார், வேதத்தினுடைய முழுத்தையும் பார்த்தவர் கபிலர் அப்படின்னு நமக்கு ஒரு பிரமாணம் இருக்கு. வேதம் முழுக்க கண்டறிந்தார். சுத்த தத்துவ விஞ்ஞானமாகிய அந்த அந்த சாங்கியத்தை இந்த பகவத்கீதையில 2வது சாப்டர்ல சொன்னார் இல்லையா, அந்த சாங்கியத்தையும் போதித்தவர் இவர்தான். ரிஷிம் பிரசூதம் கபிலம் மகாந்தம் அப்படின்னு ஸ்வேதாஸ்வர உபனிஷத் சொல்றது. மகர்ஷி கபிலாச்சாரியா அப்படின்னு எல்லா இடத்துலயும் பிரயோகத்தை பார்க்கிறோம். மகர்ஷியே நமக கபிலாச்சாரியாய நமகான்னு இருக்கக்கூடிய நாமாவை மகர்ஷி கபிலாச்சாரியாய நமக அப்படின்னு ஆச்சாரியால் பாஷ்யம் பண்ணியிருக்கார். அதுக்கப்புறம் கிருதஜ்ஞாய நமஹ. கிருதம் காரியம் ஜகத் ஞஹ ஆத்மா கிருதம் ச தஜ்ஞஸ்ச இதி கிருதஜ்ஞஹ. கிருதம் அப்படின்னா செய்யப்பட்டது. செய்யப்பட்டதுன்னா என்ன, எஃபெக்ட். எஃபெக்ட்னா என்ன, ஒரு காரணத்திலிருந்து வெளியிலே வந்ததான ஒரு எஃபெக்ட் அப்படின்னு அர்த்தம். காரியம் எது எஃபெக்ட், பகவான் கிட்ட இருந்து வந்ததுதான், மகாவிஷ்ணு கிட்ட இருந்து வந்ததுதான் இந்த லோகம், பூலோகம். இந்த பூலோகம் 14 லோகம். ஏன் பூலோகம், ஜகத்து, இதம் ஜகத்து, இது காரியமா இருக்கு. இதை அறிந்தவர் யார், இதை உண்டு பண்ணவர் தானே. ஞானசக்தி இருக்கிறதுனால, சர்வஜத்துவம் இருக்கிறதுனாலதான் சர்வமாக இருக்கக்கூடிய இந்த ஜகத்தை அவரால் உண்டு பண்ண முடியும். அதனால ஞஹா இதை அறிந்தவர். குடத்தை அறிந்தவர் குடஜ்ஞா, கடத்தை அறிந்தவர் கடஜ்ஞா, நல்ல கானத்தை அறிந்தவர் கானஜ்ஞா. ஞஹா அப்படின்னாக்கா அறிந்தது அப்படின்னு அர்த்தம். கிருதம் அப்படின்னா காரியம் ஜெயத்து. கிருதஜ்ஞா அப்படின்னாக்கா என்ன, கிருதம் ச தத்து ஞஸ்ச, இவரால் செய்யப்பட்டது, இதை அறிந்தவராகவும் இருக்கிறதுனால அவருக்கு கிருதஜ்ஞா அப்படின்னு பேரு அப்படின்னாரு. அதுக்கு பிறகு மகர்ஷி கபிலாச்சாரியா கிருதஜ்ஞோ மேதினி பதி. மேதினி அப்படின்னா பூமி அப்படின்னு அர்த்தம்.
மேதின்யாக பூமியாக பதிகி மேதினி பதிகி, பூமாதேவியினுடைய ஆத்துக்காரர். பூமி நீலாசமேத மகாவிஷ்ணவே நமக அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. இந்த பூமிக்கு பத்தியாக இருக்கிறார், அவர்கிட்ட இருந்தா எல்லாமே வந்தது. அதே மாதிரி இந்த பூமியும் அவரிடம் இருந்து தான் வந்தது. அதனால அவர் பூமிக்கு பதியாக இருக்கிற காரணத்தினால் அவருக்கு மேதினி பதி. இப்படி மேதினி பதியாக இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுக்கு மேதினி பதையே நமஹ அப்படின்னு பேரு. திரிபதாய நமஹ அடுத்த நாமா திரிபதா, 3 அடிகள். அங்க திருவிக்கிரமால அந்த 3 அடியை நம்ம சொல்லிட்டோம், பாதோசிய விஸ்வாபூதானி அப்படின்றது. இங்க 3 அடினா என்ன, பிரணவத்துல இருக்கக்கூடிய அகார உக்கார மகாரம் என்ற 3 பதங்களால சொல்லப்படுகிறவர். சித் அச்சித் ஈஸ்வரன் அப்படின்னு 3 தத்துவங்களை உடையவராக இருக்கக்கூடியவர். இப்படி 3 கொண்டையோட இருக்கக்கூடிய வராக ரூபம் எடுத்தவராகவும் இவர் கூறப்படுகிறார். த்ரீணி பதானி அஸ்ய இதி திரிபதா த்ரீணி பதா விசக்ரமே இதி ஸ்ருதேஹே தாசாம் அத்யக்ஷஹா இதி இல்ல இது அடுத்த நாமம் திரிபதாய நமஹ. அதுக்கப்புறம் திரிதச அத்யக்ஷாய நமஹ, திரிதச அத்யக்ஷாய நமஹ, திரிதச அத்யக்ஷாய நமஹ. ஜாகிரத் ஸ்வப்னம் சுஷுப்தி, அகாரம் உகாரம் அகாரம். மாண்டூக்கியோபனிஷத் சொல்லிருக்கு, ஜாகிரத் சொப்ன விழிப்பு நிலை, கனவு நிலை, தூக்க நிலை. யாருக்கு, ஒவ்வொரு மனிதனுக்கும் 3 நிலை தான் உண்டு. அந்த 3த்துலயும் இவன் உயிரோட தான் இருக்கான். எந்த நான் விழித்துக் கொண்டிருந்தேனோ, எந்த நான் கனவு கண்டேனோ, எந்த நான் தூங்கினேனோ அந்த நான், இந்த 3க்கு அப்பால் இருக்கக்கூடிய அந்த நான். இந்த சுஷுப்தி சொப்னம் ஜாகிரத்ன்ற 3 நிலைக்கும் மேலே அத்தியட்சராக இருக்கக்கூடியவர், நானாக இருக்கக்கூடியவர் திரிதச அத்தியக்ஷர் அப்படின்னு. இந்த 3 நிலைக்கும் அத்தியட்சராக இருக்கக்கூடியவர் அப்படின்ற ஜாகிரதாதேக அவஸ்தாக தாசாம் அத்தியட்சா அப்படின்றார் அப்படின்னு ஆச்சாரியர் பேசணும். அதுக்கப்புறம் மகாசிருங்காய நமஹ, வராக ரூபமாக எடுத்தார். மகாசிருங்காய நமஹ. அவர் என்ன பண்ணார், இந்த மத்ஸ்யாவதாரம் எடுக்கும் பொழுது இந்த தன்னுடைய கொம்புனால அப்படியே இந்த உலகத்தையே தாங்கின்றார். மத்ஸ்ய ரூபகா மகசி சிங்கே அப்படின்னு இந்த உலகத்தை தாங்கி நிறுத்தினால அவருக்கு மகாசிருங்கா அப்படின்றது. வராக ரூபமாக எடுத்து தன்னுடைய மூக்கிலையும் கொம்புனாலையும் இந்த உலகத்தை தாங்கினவர் அப்படின்ற அர்த்தத்தினாலையும் அவர்கள். அதே மாதிரி வேதத்துல சத்வாரி சிருங்கா திரையோ அஸ்யபாதா துவேஷி சேசத்தஹஸ்தாசோவஸ்த அப்படின்னு நம்ம ஹோமங்கள் எல்லாம் பண்ணும்போது அக்னியாக இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுக்கு பிரார்த்தனை பண்றோம் இல்லையா. அக்னி ரூபமாக இருக்கக்கூடிய மகாவிஷ்ணு பிரார்த்தனையில சத்வாரி சிருங்காகா அப்படின்னு வந்தோம். அப்புறம் வளைய சமுத்திரத்துல ஓடம் போல இந்த பூமியை தன்னுடைய கொம்புல கட்டி விளையாடினார் அப்படின்னு ஒரு புராணம் சொல்றது. இப்படி சிறந்த கொம்பாவை உடையவராக இருக்கிறதுனால அவருக்கு மகாசிருங்கான்னு பேரு. இப்படிப்பட்ட மகாசிருங்காய நமஹ. மகர்ஷி கபிலாச்சார்யா சுதஜ்ஞோ மேதினி பதிஹி திரிபதஸ்திரிதசாட்சக்ஷஹ மகாசிருங்க கிருதாந்த கிருதஸ்ய ஜகத் உண்டு பண்ணிட்டார், சிருஷ்டி ஆயிட்டு. அதை என்ன பண்ணிட்டு இருக்கார், ஜெனரேட் பண்ணார், இப்போ ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கார். ஜி ஆச்சு, ஓ ஆச்சு. இது டெஸ்ட்ராயும் பண்ணணுமே, அப்பதானே காடாக இருக்க முடியும். எதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாத்தானி ஜீவந்தி செத்ரயம் அபிசம் விசந்தி. இது ஒடுங்கணுமே, இந்த ஒடுங்கத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடியவர் யாரு, அவர்தான் இல்லையா. அவராலேயே செய்யப்பட்ட உலகம், அவராலேயே காப்பாற்றப்பட்ட இந்த உலகம், இதை சம்ஹாரம் பண்ணக்கூடிய யோகிதை யாருக்கு இருக்கு, அவருக்குத்தான் இருக்கு. கிருதத்தை கிருதம் ஜகத்து அந்த கிருத்து, இதை அந்தம் அதை சம்ஹாரம் பண்ணக்கூடியதான சாமர்த்தியமும் இருக்கக்கூடியவர் மகாவிஷ்ணு தான். அதனால அவருக்கு கிருதாந்த கிருத்து அப்படின்னு பேரு இல்லையா.
अजो महार्हस्वाभाव्यो जितामित्र प्रमोदनः आनन्दो नन्द्यः सत्यधर्मा त्रिविक्रमः महर्षि कपिलाचार्यः कृतज्ञो मेदिनीपतिः त्रिपदः त्रिदशाध्यक्षो மகாஸ்ருங்ககிருதாந்தகிருத் அப்படின்னு 18 நாமாக்கள் இன்னைக்கு பார்த்தோம். இதனுடைய மேல் போர்ஷனை அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. हरिः ओम्.